இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி எங்கள் ஒளிபரப்புகளை ஜூம், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக கேட்கலாம், காணவும் செய்யலாம். இன்று முதலில் இறைவணக்கம் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து உலக இந்து செய்தி மிடலை லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்குகிறார்கள். பின்னர் ஆலயம் அறிவோம் தொடரில் பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் இன்று மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவில் பற்றி பேச இருக்கிறார். அவரைத் தொடர்ந்து பெங்களூர் நாகராஜன் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் பற்றி இன்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். இறுதியாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. சிங்கப்பூரில் புகழ்பெற்ற கவிஞரும் நூலாசிரியரும் சிறுகதை எழுத்தாளருமான திருமதி பானுமதி ரவி அவர்கள் பேட்டி இடம்பெறுகிறது. அவருடைய சகோதரர் மீ ராஜகோபாலன் லண்டனில் புகழ்பெற்ற கவிஞர், குடும்பமே கவிஞர் குடும்பம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். முதலில் இறைவணக்கத்தை செவிமடுப்போம். லண்டனின் புறநகர் பகுதியான அமர்ஷாமைச் சேர்ந்த திரு நடராஜனும் திருமதி நிர்மலா நடராஜனும் இப்போது சென்னையிலிருந்து நமக்கு இறைவணக்கத்தை வழங்குகிறார்கள். இதோ இறைவணக்கம். நினைவு திருவடி சக்தி மயில் கோழி நினைவு கருதிடு பூதி கொடுத்திட நிறைய அமுது செய்மு பழமாப்பமும் நிகழ்பால் தேன் நெடிய வளை முறிகை கொடுலக்கம் நிறவில் அரிசி பரு பவல் பொறி நிகழில் இனி கதலி கனிவகமும் இளநீரும் மனது மகிழ்வொடு தோட்டகர தோறு மகர சலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஓற்றை மறுப்பனை பலமாக மருவு மலர் துணை தோத்திர சோத்தோடு வளர்கை குழை பிடித்தோ பண கூட்டடு வசை பரிபுர போர்பத அர்ச்சனை மரவே பல சிறிய அருப்பத மொய் துதிர புனல் இரளும் குரு சதை பீத்தனின குரல் செறி மூளை செரும உதர நிரப்பு செரு குடல் நிறைய அரவ நிறை தகளத்திடை திமித திமி திமி மர்த்தனை கைகள் ஜக எனவே தூகு தூகு தூத்தன ஓத்துகள் துடிகள் இது மிக ஓத்து முழக்கிட டிமுடடி முடிடடி தினன தவில் எழுமோசை இகழ்ந்தி அலைகள் கை பறை கோட்டிட கிரண பைரவி சூற்று நடத்திட எதிரி சசரனை வெளியிட்டருள் பெருமாளே நினைவு திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு பூதி கொடுத்திட வளரு கரிமுக ஓட்டை மறுப்பனை மரவே